இயக்குனர் பி வாசுடைய மகனான சக்தி வாசு சமீபத்தில் நடிச்ச அனலி திரைப்படத்தோட சில காட்சிகளும் அந்த படத்துல வந்த பாடல்களும் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவருடைய லுக்ஸை பார்த்துட்டு பல பேர் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அவருடைய பழைய படங்களான மகேஷ் சரண்யா மற்றும் பலர் நினைத்தாலே இனிக்கும் ஆகிய படங்களுடைய ஸ்டில்ஸ் எடுத்துட்டு அப்ப இருந்த லுக்குக்கும் இப்ப இருந்த லுக்குக்கும் கம்பேரிசன் போட்டு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரால் எல்லாம் தாண்டி ரோஸ்டா மாறிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இப்போ சக்திவாஸ் அவர்கள் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய ரீசன்ட் ஜிம் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, நான் இந்த மாதிரி சீக்கிரமா மாற போறத நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னுடைய மன வலிமை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் நான் இந்த ஒர்க் அவுட் பண்றது கராத்தே பாபு படத்துக்காக நான் பண்ற ஒர்க் அவுட் இது. அதே போல என்னை கலாய்ச்சு என்னை ட்ரிகர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஏன்னா அது என்னை ரொம்பவே ஊக்குவிக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி கலாய்க்கிறதே நான் தான் கண்டுபிடிச்சேன். என்ன ட்ரிகருக்கே ட்ரிகரா? இந்த மெத்தடை கண்டுபிடிச்சதே நான் தான். நான் யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சு இதை நான் ஷேர் பண்ணல. ஆனா என்னை இந்த மாதிரி ஃபிட்டா என்னை சீக்கிரத்துல பாப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இன்னொரு ஸ்ட்ராங்கான பதிலடியா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் இருக்கிற மாதிரியான போட்டோ போட்டு மேல கேப்ஷன்ல டோன்ட் ஸ்பீக் ஒன்லி ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போட்டோவை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதன் மூலமா எனக்கு வர ட்ரால்ஸை நான் வார்த்தையால நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா என்னோட செயலால நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் மற்றும் நடிகையான சிந்தியா லோருடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் அனலி. இந்த படத்துல தான் சக்தி வாசு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படத்துல அவருடைய லுக்கை தான் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரால் பண்ணிட்டு வராங்க அண்ட் ரோஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ட்ரால்ஸ் அண்ட் ரோஸ்ட பார்த்த சில பேர் அவர் எப்ப வேணாலும் திருப்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இந்த நிலையில இந்த மாதிரி அவரை கலாய்க்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.